வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இன்னைக்கு ஜனவரி 25 2025 நாம இருக்கோம். ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எப்படி சாத்தியமானது அப்படின்னா, கடவுளாலேயும் உங்களாலேயும் மட்டும்தான். ஸோ கடவுளுக்கும் உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம எக்ஸாம் குரு காளி சேனல்ல நம்ம என்ன மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியா நம்ம ப்ரூஃப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். அதே போல ஒரு கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்க எப்படி சார் கிளாஸ் எடுப்பீங்க? ஏன்னா புதுசா வரவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெமோ கிளாஸும் நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே ஜாகிரபியில ரிவர்ஸுக்கு ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்துருந்தோம். இப்போ எக்கனாமிக்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், யூனிட் 8, 9 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாகவே டெமோ கிளாஸ் கொடுக்க போகிறோம். இந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க இந்த பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். யூனிட் நம்பர் 5ல இந்தியன் எக்கானமி கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் இப்போ யூனிட் நம்பர் 5ல புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. இது டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக எடுத்து நம்ம ஃப்ரீயாகவே நடத்திட முடியாது. அப்படி நடத்திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அதுக்கான அருமை, பெருமை, அதனுடைய உழைப்பு எதுவுமே யாருக்குமே சரியா தெரியறதில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெய்டு கோர்ஸாக மினிமம் ப்ரைஸில் கிளாஸஸ் கொடுக்குறோம். இந்த பெய்டு கோர்ஸில் இந்த டாபிக் எடுத்து 5 இயர் பிளான்ல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஒரு 5 ஆண்டு திட்டத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொல்றது தான், அப்படி இப்படிலாம் கிடையாது, இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நடத்துகிறோம். ஸோ இந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்குது, நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன ஸ்ட்ரக்சர் என்னன்னு. நம்ம டைரெக்டாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு 5 ஆண்டு திட்டம் எப்படி படிக்கணும்? முதல்ல பாருங்க, நம்பர் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், முதலாவது 5 ஆண்டு திட்டம் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும், அது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1, 1951. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இலக்கு 2.1. இப்போ அந்த இலக்கை நம்ம அடைஞ்சோமா இல்லையா, இந்த 5 ஆண்டு திட்டம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இலக்கு, அந்த இலக்கை நம்ம எவ்வளோ அடைஞ்சிருக்கிறோம்? அச்சீவ்டு 3.6 பாருங்க, கிரீன் கலர்ல போட்டிருக்கிறேன். அப்போ இந்த திட்டம் வெற்றி திட்டம். இன்னும் அடுத்தடுத்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ரெட் கலர்ல கொடுத்துருப்போம். அப்போ அந்த திட்டம் தோல்வி திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இந்த கலரை வச்சே நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு நுணுக்கமா நாம இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த டாபிக்கு ஒரே ஒரு டெமோ தான் கொடுக்க போறோம். நம்ம அதனால இது ரொம்ப தெளிவா மேக்கப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. 5 இயர் பிளான்ல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எப்படி எடுக்கணும், இப்படிதான் மொத்த 5 இயர் பிளான் இருக்கும், மொத்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் இருக்கும், ஒட்டு மொத்தமா ஜிஎஸ் கோர்ஸ் இப்படிதான் இருக்கும். இது யாரோட மாடல் அப்படின்னா ஹாரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரட் டோமர் மாதிரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அதுதான் இது. இந்த காலகட்டத்தில் யாரு பிரதமரா இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமரா இருக்கிறார். இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை நாம மாதிரியாக இந்த மாதிரியை கொண்டு நாம உருவாக்கிக்கிறோம். இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி. இது இந்திய மாதிரி கிடையாது, வெளிநாட்டு மாதிரி. அப்போ இதை இந்திய மாதிரியாக அதை மாத்தினது, உருவாக்குனது யாருன்னா KN ராஜ், கக்காதன் நந்தநாத் ராஜ். அதான் KN ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் புகழ்பெற்ற ஒரு இந்திய பொருளாதார மேதை. ஸோ அவர் தான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது. நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கிறாரு கக்காதன் நந்தநாத் ராஜ். அதான் ஷார்ட்டா KN ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 ஆண்டு திட்டத்துல முக்கியமான சட்டங்கள் அல்லது முக்கியமான திட்டங்கள், இந்திய அரசினுடைய திட்டங்கள், இதனுடைய நோக்கம் என்ன, இதை நாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் என்ன, எல்லாமே சொல்லிக் கொடுக்க போறேன். நல்லா கவனிங்க. இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், முதல் முறையாக பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. 1953 டிசம்பர் 28 தான். இந்த 5 ஆண்டு திட்ட காலத்துல தான். இப்ப இதுக்கு பேரை வந்து மாத்திட்டாங்க, HECI, ஹெக்கி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஹெக்கி அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க 2018. UGCயை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப திரும்ப இல்ல UGCனே வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் UGCன்னு சொல்றாங்க, சில பேர் ஹெக்கி அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இது உருவாக்குனது 53, அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்,
விவசாயத்தை முன்னேற்றுவதுதான் இந்த 5 ஆண்டு திட்டம், முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கமே. அதை தாண்டி என்னென்ன திட்டங்கள் இருந்தது? ஃபர்ஸ்ட் 52ல சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை எப்படியாக மேம்படுத்துவது அப்படின்னு அப்ப அந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு நிறைய திட்டங்கள் மூலமாக அதை செயல்படுத்தி பார்க்கிறார். அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் சிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான திட்டங்கள். அடுத்தது 1952ல குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேமிலி பிளானிங் ஆக்ட் 1952ல கொண்டு வராங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 52ல. இதே இந்த இன்னொரு 5 ஆண்டு திட்டத்துல குடும்ப கட்டுப்பாடை கட்டாயப்படுத்துவாங்க, அல்லது அது வந்து ஃபோக்கஸ்டா அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது வேற ஒரு 5 ஆண்டு திட்டம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை சொல்லி நம்ம கிளியரா கிளாஸ்ல நடத்திருப்போம். சரி, ஃபேமிலி பிளானிங் 1952. அடுத்தது நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நினைச்சிட போறீங்க, அது வேற. நம்ம அதை பத்தி எக்கனாமிக்ஸ்ல எடுத்திருப்போம், அதாவது வேற ஒரு டாபிக்ல சப்ஜெக்ட்ல எடுத்திருப்போம். இந்த NES அப்படின்னா நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், தேசிய விரிவுபடுத்தப்பட்ட பணிகள், தேசிய விரிவாக்க திட்டங்கள். இதுவும் கிட்டத்தட்ட இந்த சிடிபி மாதிரி தான். அப்போ இந்த 2 திட்டமும் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. இதுக்காக எப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவது, அவங்களுக்கு எப்படி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சலுகைகளை கொண்டு போய் சேர்க்கிறது, இதை ரெண்டுத்தையும் அலசி ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் 1957ல பல்வந்த்ராய் மேத்தா குழு. அந்த பல்வந்த்ராய் மேத்தா தான் நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவில் உள்ளாட்சியை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம கான்ஸ்டியூஷன்ல படிப்போம், அது வேற. மீண்டும் இந்த இடத்துக்கே வருவோம். இது ஏப்ரல் 53ல வந்து கொண்டு வரப்பட்டு அக்டோபர் 2, 53ல இனாகிரேட் பண்றாங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க காந்தி பிறந்த தினத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிராம்பே, அதாவது இந்தியாவுடைய அணு ஆராய்ச்சிக்கான மிக மிக முக்கியமான இடம் பாம்பே பக்கத்துல டிராம்பேல வந்து உருவாக்குறாங்க. அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது 54ல. அது உருவாக காரணமா இருந்த இந்திய அணு ஆராய்ச்சியின் தந்தை யாரு? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஸோ அவருடைய ஒத்துழைப்பின் மூலமாக நம்ம ஜவஹர்லால் நேரு இணைஞ்சு என்ன பண்றாங்க, இதை உருவாக்குறாங்க. அப்புறம் 57ல பாபா இறந்துடுறாரு. 57ல பாபா இறந்ததுக்கு அப்புறம் இதை AEET 8 அப்படிங்கிறத என்னன்னு மாத்துறாங்க, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க் அப்படின்னு மாத்துறாங்க. பாபாவோட பேர் வச்சிடுறாங்க, அவரோட பேர் வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே கண்மூடித்தனமா முதல் 5 ஆண்டு திட்டம் விவசாயம் முடிஞ்சு போச்சு, கிடையவே கிடையாது. நீங்க டிஎன்பிசி, SSC, ரயில்வே, SI, போலீஸ் இல்லை, UPSC எக்ஸாம் வரைக்கும் இது யூஸ் ஆகும். எப்படின்னு பாருங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் வேற என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அதை நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். சிப்காட்ல ரைடு, சிப்காட்ல என்ன போறாங்கப்பா, ரைடு போயிருக்கிறாங்க. பிரச்சனை, அவங்க ரைடு போறாங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்த போகுது, தெளிவா பார்ப்போம். எஸ் அப்படின்னா சோசியல் சர்வீஸ், சமூக சேவைக்கு முக்கியத்துவம். I இண்டஸ்ட்ரி. P பவர், பவர்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஆற்றல் திறன் நினைச்சுக்க போறீங்க, கரண்ட் மின்சார உற்பத்திக்கு முக்கியத்துவம். CO கம்யூனிகேஷன். கடைசியா Tன்றது டிரான்ஸ்போர்ட். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் தராங்க? சமூக சேவைக்கு, சோசியல் சர்வீஸ், தொழிற்சாலைக்கு, தொழில்துறைக்கு, இண்டஸ்ட்ரிக்கு. PSIP, ஒவ்வொரு லெட்டர் நீங்க சொல்லி நீங்களே எழுதி பார்க்கணும், மனசுல சொல்லி பார்க்கணும், நீங்களே எழுதி பார்க்கணும். ஈஸியா மைண்ட்ல என்னிடும், சிப்காட்ல ரைடு அப்படின்னா சோசியல் சர்வீஸ், இண்டஸ்ட்ரி, Pனா பவர் மின்சாரம், CO அப்ப கம்யூனிகேஷனு, கடைசியா Tனா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இதுக்கு முக்கியத்துவம் தராங்க. இன்னொரு பக்கம் ரைடு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. R அப்படிங்கிறது ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகள் மறுவாழ்வு. அகதிகள் மறுவாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் தான், நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சது தான். இதுதான் ரொம்ப முக்கியத்துவம். பட் இருந்தாலும் மற்றதும் இதுல இம்பார்ட்டன்ட். ஐனா IIT, முக்கியமான 5 IIT. இந்தியாவில் முதல் IIT எங்க ஆரம்பிச்சாங்க? கல்கத்தா. அப்ப இருந்த கல்கத்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்னு அந்த மாநிலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காரக்பூர் IIT தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் IIT. இந்த IITல தான் கூகுள் நிறுவனர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்தவர், மெட்ராஸ் அசோக் நகரை சார்ந்தவர். அவர் அங்கதான் படிச்சிருக்கிறார்.
அந்த முக்கியமான ஐஐடி எல்லாம் ஆரம்பிச்சது இந்த 5 ஆண்டு திட்டத்துல தான். இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி, இந்தியாவிலே நம்பர் 1 ஐஐஎம், இந்தியாவிலே நம்பர் 1 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட சேர்ந்து இப்போ நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, என்ஐடின்னு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. திருச்சி என்ஐடி தான் இந்தியாவிலே நம்பர் 1. இது எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸில் இன்னொரு டாபிக்லையும் ஜாகிரபியில் ஒரு டாபிக்லையும் தெளிவாக படிச்சிருப்போம். என்ஐடி, ஐஐடி, ஐஐஎம் இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம். கடைசியா டீனா டேம். பக்ரானங்கல், ஹிராகுட்டு, மெடூர் முக்கியமான டேம் எல்லாம் இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் இனிஷியேட் பண்றாங்க, முடிக்கல, கட்டிலாம் முடிச்சிடல, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிப்காட்ல ரெய்டு அப்படிங்கிறது தான் முதல் 5 ஆண்டு திட்டத்துக்கான ஷார்ட்கட். சொல்லாமா? அப்படியே நீங்க மனசுலயே சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. சிப்காட்ல ரெய்டு. எஸ்னா சோசியல் சர்வீஸ், ஐ இண்டஸ்ட்ரி, பி பவர், தமிழ்லையும் சொல்லலாம் சமூக சேவை, சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை, பீனா பவர் மின்சாரத்துக்கு, C1 கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புக்கு, டீனா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்கு. ரைடு ஆர் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அகதிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஐனா ஐஐடி, கடைசியா டீனா டேம். முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். இப்படிதான் நீங்க 5 ஆண்டு திட்டங்களை படிக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா, உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தலாமாலாம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும். இது நான் ஒரு சாம்பிளா உங்களுக்கு காட்டுறேன். இதே போல நீங்களே தாராளமா எல்லா புக்ஸும் ரெஃபர் பண்ணி, இது எந்த இடத்துலயும் எந்த ஸ்கூல் புக்லயோ இல்ல எந்த ஒரே ஒரு புக்ல, ஒரு ரமேஷ் சிங் புக்லயோ கூட, அல்லது வேற ஏதாவது நீங்க புக்ஸ்ல வாங்கி படிச்சா கூட ஒரே இடத்துல இவ்வளவு கண்டென்ட் ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி நீங்க நோட்ஸ் எடுத்து பக்காவா படிச்சீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க குரூப் 1, 2, 4, எஸ்ஐ, போலீஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாத்தையும் விடுங்க. எந்த எக்ஸாம்ல கேள்விட்டு ஆன்சர் பண்ண முடியல? 5 இயர் பிளான்னா கன்ஃபார்ம் மார்க் வாங்க முடியும்ல? அப்படிதான் நம்ம ஒட்டுமொத்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட், ஒட்டுமொத்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் நம்ம கிளாஸா எடுக்கிறோம். புரிஞ்சா? ஸோ இதுதான் நம்மளுடைய டெமோ கிளாஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். இதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெமோ கிளாஸ் போடுறேன், பாருங்க. இது உங்களுக்கு ஓகே, நம்பிக்கை இருந்தால், புரிந்தால் மட்டும் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த கோர்ஸ்ல ஹிஸ்டரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்க மாட்டோம், மேக்ஸ் எடுக்க மாட்டோம், தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் எடுக்க மாட்டோம். இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் எடுப்பேன். எனக்கு என்ன வருமோ, நான் சொன்னா உங்களுக்கு என்ன புரியுமோ, உங்களுக்கு புரிஞ்சது எப்படி எக்ஸாம்ல வரணுமோ அப்படிதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஒன்லி ஜிஎஸ் கோர்ஸ், எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்கும். யூனிட் 8 மட்டும் தமிழ்ல மட்டும் இருக்கும். நான் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல நான் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். இப்போதைக்கு நான் தமிழ் எடுத்துறேன். யூனிட் 8 மட்டும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் ரெக்கார்டட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பிடிஎஃபையும் வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மொபைல் ஆப்ல. அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட்டே இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதை நீங்க யாருக்கும் அனுப்ப முடியாது, ஷேர் பண்ண முடியாது, வெளியில் அனுப்புறதோ இல்லை பிரிண்ட் எடுக்கிறது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. உங்க மொபைல் ஆப்ல மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்லைன்ல எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இந்த பிப்ரவரி 11 வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். 15 மந்த் வேலிடிட்டி, 3000 ஃபீஸ். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 1500. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா நீங்க 3 கோர்ஸ் நம்ம ஏற்கனவே போன வருஷம் குரூப் 1, 2, 4 எடுத்தோம்ல, அதில் நீங்க 3 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு 1500 பே பண்ணால் போதும். மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் அதுக்கான சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா 50% 1500 பே பண்ணா போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு 699 பே பண்ணா போதும். இது பிப்ரவரி 11 வரைக்கும் தான். இப்போ Jan 25 இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தைப்பூசம் நாள். ஸோ அடுத்த தைப்பூசம் எப்போ வருதுன்னா பிப்ரவரி 11 தான் வருது. அப்போ அது வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர் வேலிடிட்டி 4000, இண்டிவிஜுவல் கோர்ஸ் 899. மற்றபடி வேற எந்த ஆஃபர்ஸுமே இருக்காது. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய மொத்த உழைப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸில் நான் கொடுத்துருந்தேன். அதை இந்த டேட் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் அது இருக்காது. ஸோ ஏன்னா நான் நினச்சிருந்தேன்னா போன வாட்டி நம்ம எடுத்தோம்ல அதே வீடியோ கோர்ஸை கொடுத்துருந்துருக்கலாம். நான் கொடுக்கல. புதுசாக எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கோர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ், இந்த ஒரு டாப்பிக்கில் ஒரே ஒரு சின்ன விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறேன். இதே தான் ஒட்டுமொத்த கோர்ஸுக்கும் நான் என்னுடைய உழைப்பை மொத்தத்தையும் கொடுக்குறேன்.
நான் 200% எஃபர்ட் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே எஃபர்ட்டை போட்டிங்கன்னா குரூப் 1 2 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ்ல நாம நடத்துகிற டாபிக்ல உங்களால் மேக்ஸிமம் மார்க்கை வாங்க முடியும். இதை தாண்டி நீங்க படிக்க வேண்டியது அட்லீஸ்ட் ஜனவரியிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஆப்பு, ஐஃபோனுக்கு தனியாக ஒரு ஆப்பு, அதே போல் வெப்சைட்டில் நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறது, டேப்லெட்டில் அல்லது மொபைல்லே வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நான் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஜிஎஸ்க்கு இந்த கோர்ஸ் மட்டும் போதும். வேறு எதையுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதாவது அதர் ஆத்தர்ஸு, ஸ்பெஷலிஸ்டாக ஒரு ஆத்தர்ஸு, நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வாங்குகிற புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் விருப்பம். எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது இது படித்தாலே மேக்ஸிமம் போதுமானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.